ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுப்புதல் வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருவரும் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் பல மணி நேரத்தை செலவு பண்ணிக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்த ஒருவர் தான் லியோனார்ட் ரேவன்ஹில். இவருடைய வாழ்வு மிக முக்கியமானது. இவருடைய ஊழியங்கள் மிகவும் பேசப்படக்கூடியது. இவர் தன்னுடைய பைபிள் காலேஜ் படிக்கும்போது திருச்சபை வரலாறு குறித்து படித்தார். இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். திருச்சபை, அதாவது சர்ச் ஹிஸ்டரி படிக்க இவருக்குள்ள ஒரு எழுப்புதலின் தாகம், ஒரு ஏக்கம் உருவாக ஆரம்பிச்சது. அதனால தரிசனம் பெற்றவராக பல மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் கடந்தார். இவருடைய ஜபத்தினால மக்கள் மந்தையாக ரட்சிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கில் வர ஆரம்பித்தாங்க. போகிற இடங்களில் வல்லமையாக கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. உலகத்தில் பல பாகங்கள் போயிட்டு ஒரு ப்ரேயர் லைஃப்பை குறித்து பேச ஆரம்பித்தார். அவருடைய ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன் பாருங்களேன். தனது ஜப வாழ்க்கையை விட பெரியவன் எவனும் இல்லை. விண்ணப்பம் செய்யாத போதகன் விளையாடுகிறார். மன்றாடாத சபை மக்கள் மடிகின்றனர். பிரசங்க பீடத்தில் தாளந்துகளை பெருமையாக காட்டலாம், ஆனால் ஜப அறையில் அதற்கு வழியே இல்லை. கிறிஸ்தவ வெற்றிக்கு முதல் தேவை தரிசனமும் தாகமும். இவை இரண்டும் பிறப்பது வளர்வதும் ஜபத்துல தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சார். இப்படி இது ப்ரேயர் லைஃப்பை குறித்து ரொம்ப டீப்பாக ஊழியர்கள் மத்தியிலையும் விசுவாசிகள் மத்தியிலையும் ப்ரேயரை குறித்து அதிகமாக போதிக்க ஆரம்பித்தார். உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார். அதனால் நீங்கள் கட்டாயமாக ஜெபித்தே ஆகணும், சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தினமும் அன்னைய காலங்களில் என்ன சொல்ல 1,22,000 பேர் ஒரு நாள் ஏசு இல்லாமல் சாகிறார். அப்போது ஒரு ஆத்தும பாரம் நிறைந்த ஒரு மனிதன் தான் லியோனார்ட் ரேவன்ஹில். அவருடைய ஜபத்தினால கர்த்தர் திருச்சபைகளை கட்டி எழுப்பினார். மக்கள் அர்ப்பணிப்போட இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக பகுதியில் எழுப்புதல் உண்டானது. எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கும் நம்மளுடைய ஊழியங்களில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், போதுமான ஜபம் இல்லை. விசுவாசிகளிடத்துல ஜபம் காணப்படவில்லை. போதுமான அர்ப்பணிப்பு இல்லை. அதனால தான் இன்னைக்கு மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னா, ஒரு எழுப்புதலை பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, மந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அதுக்காக தான், அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உற்சாகம் ஊட்டுறதுக்கு நிறைய வேலைகளை சபை ஊழியர்கள் செய்கிறத பார்க்க முடியுது. என்கரேஜ் பண்ணுறதை, எப்படியாகிலும் மக்களை மோட்டிவேட் பண்ணி எப்படியாகிலும் அவங்கள உணர்வுக்குள்ளாக்கும் நினைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு லியோனார்ட் ரேவன்ஹில். எந்த அசைவு உண்டாகுனா ஜபத்தில் தடுத்திருக்கிற மனிதனால் மட்டும்தான் ஒரு அசைவை கொடுக்க முடியும். வேறு எவ்விதத்தினாலும் கொடுக்க முடியாது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாம், லைட்டிங் வேணாம், ஒன்றும் வேண்டாம். பல மணி நேரம் ஜெபித்திருக்கிற மனிதன் பேசும்போது இருதயம் உடையும், அர்ப்பணிப்பு உருவாகும், ரட்சிப்பு பெருகும், ஆத்துமாக்கள் மந்தையாய் கர்த்தர் அன்றைக்கு திரும்புவார்கள். இதுதான் உண்மை. நிச்சயம் அது நடக்கணும், நடந்தே ஆகணும். அதை ஏற்படுத்தின தாகத்தை ஏற்படுத்தின அப்பேற்பட்ட ஒரு தாகத்தை இங்கிலாந்து தேசத்தில் ஏற்படுத்தின மனிதன் தான் லியோனார்ட் ரேவன்ஹில். நாமளும் அப்படி எழும்பலாம்ல. எல்லாருக்குலாம் ஜெபிக்க ஆசை இருக்கா? உண்மையாக ஆசை இருக்கா? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஜெப வீரனா மாற்றுவார். ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். லியோனார்ட் ரேவன்ஹிலுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய தலைமுறைக்காக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, எங்களை ஜெபிக்கிறவர்களா, மன்றாட்டின் வீரர்களா, ஜெப வீரர்களா எங்களை எழும்பி உங்களுடைய பாதத்துல கிடந்து கண்ணீர் வடித்து பட்டணங்களையும் கிராமங்களையும் தேசங்களையும் அசைக்கிறவர்களா எங்களை பார்த்து எங்களுக்குள்ள ஏதாகிலும் ஒன்று பற்றி எறியணுமே. எழுப்புதல் தீ பற்றி எறியணுமே. ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் தீ பற்றி எறியணும். நீர் கிரியை செய்யணுமே. கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.